ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படியாகவே உனக்கு ஆக கடவது. ஆகும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை ஆக கடவுது என்று சொல்லி எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது? அவன் விசுவாசிக்கிற போது மாத்திரமே. கர்த்தர் கப்பர்நகூமிலே வாசம் பண்ணின போது 100க்கு அதிபதியான ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகிறான். அவனுடைய பிரச்சனை என்ன? அவனுடைய வேலைக்காரன் கொடிய வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கிறான். ஆண்டவரிடம் வந்தால் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இயேசுவை தேடி வருகிறான். ஆண்டவரும் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் அந்த அற்புதத்திற்கு பாத்திரமானாய் இருக்கிறபடியினாலே, நான் உன்னோடு வந்து நான் உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னபோது அந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒருவேளை நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற வேலைக்காரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான். ஒருவேளை உலக மனிதனாகிய எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்றால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்தபோது ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். அவனுடைய விசுவாசத்தை குறித்து எல்லோருக்கும் முன்பாக மேன்மை பாராட்டி சொன்ன ஒரு வார்த்தை தான், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம்தான் தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காணச் செய்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவன் உண்டென்றும் அவர் தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் மனிதன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். உலகத்திலே 2 விதமான விசுவாசம் உண்டு. ஒன்று பொதுவான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி வந்தால் இந்த டாக்டரிடம் போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல மரம் என்று ஒன்று இருந்தால் அது தன்னுடைய வேரின் மூலமாக தன்னுடைய ஆதாரங்களை பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நாம் அதை கண்ணால் காணாவிட்டாலும் இவைகள் நடைபெறும் என்று விசுவாசிக்கிற விசுவாசம்தான் பொதுவான விசுவாசம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே பரிசுத்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பரிசுத்த விசுவாசத்திலே உங்களை உறுதி பண்ணி கொள்ளுங்கள். எது பரிசுத்த விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கை. எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்னிலே நிறைவேறும், தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னிலே கிரியை நடப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசமே பரிசுத்த விசுவாசம். அந்த விசுவாசமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு சூழ்நிலை இல்லாவிட்டாலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கான ஏதுவான காரியங்கள் இல்லாவிட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்து செயல்படுகிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்தது. எனவே தான் ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21வது வசனம் சொல்கிறது, அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை விசுவாசத்திற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தபோதும் தேவன் தன்னிடத்தில் தனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான். 75 வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலளவு மணலைப் போலவும் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது அவன் முதிர் வயதுள்ளவனாயிருந்தான். அவனுடைய மனைவியாகிய சாராளுக்கோ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்று போயிற்று. ஆனாலும் தனக்கு ஒரு பிள்ளை பிறக்க ஏதுவான சூழ்நிலை இல்லாதிருந்த போதும் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆகவேதான் இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களாயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் கடலளவு மணலைப் போல பெருகி இருக்கிற இஸ்ரவேலருக்கும் அவன்தான் விசுவாச தகப்பன். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும்
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மாறுபாடாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.